வருஷம் ஃபுல்லாவே அடி என்னன்னா பொருளாதார ரீதியா சொல்லி சொல்லி சொந்தக்காரன்லாம் சொல்லிக்கிட்டு வேலையும் சரியா இல்ல, சம்பாதிக்கவும் மாட்டேங்கிறான், என்னதான் பண்றான்னு தெரியல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ இவங்களுக்கு பொருளாதாரம் 2026 என்ன வச்சிருக்கு? பொருளாதார ரீதியான ஒரு மாற்றம் வரும். ரெண்டாவது நிரந்தர வேலை அமையும். வேலையில வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகள் வரும், ப்ரொமோஷன்ஸ் வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். தொழில்ல ஒரு ஏற்றமான காலங்கள் பிறக்கும். தொழில் மூலமாக லாபங்கள் வரும். மனைவி மற்றும் கணவனோட 2 பேர் இன்கமும் பண்ணக்கூடிய சூழல் இந்த டைம்ல வரும். அதனால இன்கமை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. கடனை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை நிச்சயமாக 2026 6ஆம் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்கும். 26 6ஆம் மாசத்துக்கு மேல கடன் சுமை அதிகரிக்கும், பண வரவுகள் கொஞ்சம் குறைவு ஏற்படும், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்படும், பொருளாதார நெருக்கடிகள் வரும், வேலையில பாத்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் வரும், வேலை சார்ந்த உபத்திரங்கள் வரும். ஆகையால இந்த 6 மாசத்திலேயே கையில இருக்க பணத்தை வேஸ்டா செலவு பண்ணாம, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி குமிக்காம, 1க்கு 2 குக்கர் வாங்குறது, 2 அடுப்பு வாங்குறது, இல்ல ஆடி ஃப்ரிட்ஜ் இருக்கும் இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போடுறது, இஎம்ஐல அதை இதையும் போட்டு வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டு பொருளை வாங்கி குமிக்காம, அன்வான்ட் எக்ஸ்பென்ஸை பண்ணாம, வீண் செலவுகளை குறைத்து, ஆடம்பர செலவுகளை குறைத்து சிக்கனமாக இருந்தாங்கன்னா அடுத்த 6 மாசத்துல அழகா பாஸ் பண்ணிடலாம்.